ஹலோ மக்களே! 680வது கிளிப் பேர்லாம் போன பீஸ்ல என்னன்னு பார்த்தா, நம்ம டாய் சோல்ஜர் அதான் வந்து கிரோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா டொஃப்ளமிங்கம் தலையவே வெட்டி வீசுறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா, டொஃப்ளமிங்கம் ஆளுகள் அம்டைமும் வந்து யாரெல்லாம் டாய்ஸா இருப்பாங்களோ, அவங்கலாம் ரிட்டர்ன் ஆயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கலான்னு பார்க்குறாங்க. ஃபேக்டரிலாம் ஏர்ல விட்டு ஒருத்தனையும் அடிச்சு பறக்க விடுதாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு நாள் வந்து லூசி மாதிரி நடிச்சது வேற யாருமே இல்ல. அது சபோ தான். அது நம்ம லூஃபியோட பிரதர். அவன் தான் இவ்வளவு நேரம் வந்து லூசி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ அவன் ரெவல்யூஷனரி ஆர்மில ஒரு ஆளா இருக்கான். நீ லூசி கிடையாதான் சொல்லிட்டு ரெபேக்கா ஷாக் ஆகுறா. அது என்னோட தம்பி தான். அவன் தான் மொஹிவர லூஃபி 400 மில்லியன் பெரி பவுண்டியில உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அதை கெட்டவ ஷாக் ஆகுறா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி டொஃப்ளமிங்குள்ளதான் காட்டுறாங்க. நம்மளும் ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் கிரோஸ். அதுக்குள்ள லூஃபி பாஞ்சு வரான். நான் வந்துட்டா ட்ரஃபலகர்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் மாறுன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். டே மிங்கோ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் எனக்கு ஒரு வழியே கிடையாது, நான் பேட் கேஜ போட போறேன்னு சொல்றான். லா அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். அது என்ன மாதிரி ஆட்டானே ஒன்னும் புரியல. எது வெப்பனா எதை சொல்ல வரானே ஒன்னும் தெரியல. இன்னொரு பக்கம் டே டொஃப்ளமிங் இது எங்கடா அந்த ஃபேக்டரி நம்ம அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்லயும் பாஞ்சு பறந்து வராங்க. என்னன்னா அந்த வந்து ஃபேக்டரிக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. டேய், யாராலையும் வந்து இது உடைக்க முடியாதுல, அவ்வளோ டோர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிதானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்டரிக்குள்ளேயோ வந்து எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படியாச்சும் உனக்கு உடைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இது சி பிரிசன் ஸ்டோன்ல தான் இருக்கு, நம்ம கவலைப்பட தேவலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் நிக்கிறது வேற யாருமே இல்ல, ட்ரியபிளும் டியாமாண்டையும் தான் இருக்கிறானுங்க. அவனுங்களை ஈக்குவலுக்கு வர முடியாது. அவனுக்கு தான் அங்க உள்ள கமாண்டர். ரெண்டு பேரும் வேற லெவலான பவர்ஃபுல்லா வந்து நின்னுட்டு இருக்காங்க. டே, உங்களோட அட்டாக்ல எங்கள்கிட்ட ஒர்க் ஆகும் சொல்லிட்டு ட்ரியபிள் அவன் பவரை போடுதான். இன்னொரு பக்கம் டியமண்டே அவன் எதெல்லாம் தொடுதானோ அதை எல்லாத்தையும் வந்து சாலிடாவும் மாத்துவான், அதை அப்படியே வந்து லிக்விடாவும் மாத்துவான். ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாவனையும் அடிச்சு நொறுக்குறானுங்க. ஸ்டிக்கம்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவனுங்களை வந்து ஃபேக்டரிக்குள்ள நுழைய விடாம பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எங்க ரெண்டு பேரும் யாராலையும் தாண்ட முடியாடா, எங்க டிஃபென்ஸ் அந்த லெவல்னு சொல்லிட்டு டியமண்டி ட்ரிபிள் அங்கேதான் இருக்கானுங்க. இங்க கட் பண்ணி டொஃப்ளமிங் இதை தான் காட்டுறாங்க. என் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். டே, இன்னமாடா நீ இருக்க, உன்னை வெட்ட வரண்டா மிங்கோன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வாரான் கீரோஸ். டே, என்னை கொள்ளலாம்னாடா நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா அதுக்குள்ள நம்ம கீரோஸ் லூஃபி காப்பாத்துறான். என்னன்னு பார்த்தா அவன் அடிச்ச அடியில அவன் பில்டிங்கே 4 துண்டா போயிருச்சு. டே, முகிவரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு போர்டு போடலான்னு வரான். பார்த்தா 2 டொஃப்ளமிங்கும் இருக்காங்க. 2 அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு லூஃபி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். டே, நான் கார்ட் டவுன் பண்ணிட்டு நீ மன்னிச்சிருன்னு சொல்றான். அதுக்குள்ள அவன் என்னன்னு பார்த்தா அவன் உடம்பே ஆர்னமெண்ட் ஹாக்கியா போடுதான். ஜெட்டு கேட்லிங் சொல்லிட்டு லூஃபி ஆட்டி அடி நடிக்கிறான். அவன் எல்லாத்தையும் பிளாக் பண்றான். ஆனா அதுக்குள்ள பின்னாட்டு வந்துட்டு பாஞ்சு பறந்து ஒரு போடு போடுறான் லூஃபியவே. ரத்தம் பறக்க ஆரம்பிக்கி. என்னன்னு பார்த்தா 2 டொஃப்ளமிங்கும் இருக்கான். ஆர்னமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி லூஃபிய ஒரு அடி அடிக்கிறான். லூஃபி செதறிட்டான். லூஃபி லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரோஸா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் விட க்ளோன் எல்லாம் யூஸ் பண்றான். ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவனோட ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி அவன் பாடியில இருந்து இன்னொன்னு புதுசா உருவாக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலாமா இருக்கான்னு சொல்லிட்டு கிங் ரீக்கு, நான் உன்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னோட ஊர் மக்களை நான் ஸ்லைஸ் போட்டதும் அந்த ஊர் மக்களை எரிய வச்சது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். டே, நீ நிப்பாட்டான்னு சொல்லிட்டு போய் பேசியிருப்பான். என்னன்னு பார்த்தா மொத்த ஊரையுமே வந்து மேல இருந்தான் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பான். டே, அந்த ராத்திரி நான் எப்படிடா மறப்பேன், அதை மறக்கக்கூடிய ராத்திரியான்னு சொல்லிட்டு கிங் ரீக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே, அந்த மெமரிஸ்ல ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குடா, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் பண்ண போறேன்னு சொல்றான். சரி, ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். டே பீக்கா, நீனும் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்ன உடனே என்னன்னு பார்த்தா அந்த பில்டிங்ல இருந்து எல்லாத்தையும் மூவ் பண்றான். இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி வீசணுன்னே பீக்கா அங்க இருக்கவனுக்கு எல்லாத்தையும் தூக்குறான். தூக்கி பில்டிங்ல இருந்து மேல இருந்து கீழே தள்ளுறான். கிரோஸ் ட்ரஃபலகர்ல மூவி எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறான். டே டெவலப்பிங்கம், என்னடா பண்ண காத்திருக்க, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கிங் ரீக்கு கத்துறாரு. அவன் என்ன செய்யறானே ஒன்னும் புரியல. கம் கம் பலூன் சொல்லிட்டு லூஃபி அங்க இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துறான். ஆனா டொஃப்ளமிங்கம் அப்படியே மேலதான் நிக்கிறான். கிளாடியஸ், பேபி ஃபைவ் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னோட கடைசி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கம் அவன் பாடியில இருந்து எதையோ ஒண்ணு உருவாக்குறான். என்னன்னு பார்த்தா அவன் உடம்புல இருந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அப்படி ஏர்ல பறக்க ஆரம்பிக்கி நக்களா சிரிக்க வேற செய்தான். அவன் இவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கீழே இருந்து லூஃபி குரூப்பே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பீக்கா பக்கத்துல இருக்க வரைக்கும் டொஃப்ளமிங்கம் பக்கத்துல நம்மளால நெருங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோ ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா லாக்கு இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பேட் கேஜ் அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னு பார்த்தா அவன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வந்து அவன் பில்டிங்ல இருந்து அப்படி வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. போன ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வந்து எல்லா இடத்தையும்
படர்ந்து விரியுது. அது கேப்டன் என்ன நடக்குன்னு பாருங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. வேகமா ஓடிட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸ் தானா நிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பிளேடு மாதிரி இருக்கு. இதுல ஒரு பக்கம் என்ன பண்ணுது, எல்லா பக்கத்துல சுட்டு தள்ளுறாங்க. அந்த பிளேடை வந்து உடைக்கவே முடியல. அந்த ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. டே டொஃப்லகர்லா பேட் கேஜ்னா என்னடான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த கண்ட்ரியை பத்தி எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி டொஃப்லமிங்கம் இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கொல்ல நினைக்கிறான்னு சொல்றான். சொன்னோடனே ஷாக் ஆகுறாங்க. டே இந்த ஊரை விட்டு நம்ம எவ்வளோடா போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. என்னன்னு பார்த்தா மொத்த ஊரையுமே வந்து வளைச்சிட்டான். ஒரு ஸ்ட்ரிங்ஸை போட்டு லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா வைஸ் அட்மிரல் என்னால் கான்டாக்ட்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நேவிலேருந்து பேசுறானுங்க. ரிப்போர்ட் அவங்களால கொடுக்கவே முடியல. கொடுக்க முடியாத அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் லாக் பண்றான். ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கேட்ச் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் ஃபுஜிட்டோர் அதை லாக் பண்ணிட்டான். நேவில இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறான். அவங்களே அறியாம எல்லாரும் மாத்தி மாத்தி சுட நினைக்கிறாங்க. நேவில உள்ளவனுங்க அவங்களே சுட்டு தள்ளுறாங்க. என்னன்னு பார்த்தா மொத்த பேரும் அவங்க பாடி விட்டு கண்ட்ரோல் இல்லாம போறானுங்க. டே நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா டொஃப்லமிங்கம் வந்து ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கிறான். முதல்ல எப்படி பண்ணிருப்பானோ அதைத்தான் இப்ப பண்ண நினைக்கிறான் அவன். வைஸ் அட்மிரலோ பார்க்குறாரு, இங்கே என்னதானே நடக்கு ஒன்றுமே புரியலையே. நம்ம மக்களே இதுக்கட நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. நேவியும் வந்து கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்காங்க. ஏகப்பட்ட சிட்டிசன் பயந்து ஓடுறாங்களே தவிர திரும்பி அடிக்க முடியல. இதில் ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கிங் பேலஸே சாய ஆரம்பிக்குது. இது என்னடான்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். டே இது பீக்காவோட ஆட்டண்டா, எல்லாத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராயல் பேலஸும் ஒரு பக்கம் ஏரில் பறந்து போய்கிட்டு இருக்கு. டே இந்த ஃபேக்டரி பறக்க ஆரம்பிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஊர் மக்கள்ல இருக்க ஒருத்தன் வந்து சோடாலாம் எடுத்து அடிச்சு ஏரில் பறக்கூடாதான். ஃப்ளவர் ஃபீல்டோ வந்து அப்படி வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குனே புரியல. மொத்த ஏரியாவுமே அவனுக்கு கண்ட்ரோலுக்கு எடுக்கிறானுங்க. ஃப்ளவர் ஹில்லோ வந்து வானத்தை நோக்கி இருக்கு. டே சிட்டிசன்ஸ் கெஸ்ட் ட்ரெஸ் ரோஸ்ல உள்ளவங்கலாம் உங்களுக்குலாம் வந்து ஒரு தகவலை சொல்ல போறான்னு சொல்றான். இன்னில இருந்து மொத்த இதையுமே வந்து என் கண்ட்ரோலுக்கு எடுக்க போறேன்னு சொல்றான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஏகப்பட்ட பேர் சாக போறாங்கடா. நீங்களும் உயிரை வந்து என்ன பண்ண போறீங்க, கேமை வேற நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை கொல்றதான உங்க கேமு, நான் ராயல் பேலஸ்ல தான் இருக்கேன். யார் என்னை கொல்ல நினைக்கிறீங்களோ சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட உயிரை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கேமை முடிஞ்சிடும், நீங்களும் ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த கேமை முடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொல்றான் அவன். நான் இப்போ சில பேர் சொல்ல போறேன், அந்த பேர்ல உள்ளவங்களை நீங்க கொண்டுட்டீங்கன்னா நீங்க அப்படியும் ஜெயிக்கலாம். ஆனா கொல்றவங்களுக்கு ஏகப்பட்ட பரிசு இருக்குடா. ஒன்னு என்னை கொல்லணும், இல்லைன்னா அவங்கள கொல்லணும். இதாண்டா ஒரு விஷயம் சொல்றான் அவன். டே ஹண்டர்ஸ் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறான். டே இதுல நீங்க ஜெயிக்கணும்னா இன்னொருத்தவங்களோட உயிரை எடுக்கணும். அதுதான் இந்த கேமோட வந்து வெற்றியவே குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.